வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். சீன அரசின் ஆங்கில ஊடகம் குளோபல் டைம்ஸ் வெளியிட்ட கட்டுரை ஒன்றின் தலைப்பு 5வது தலைமுறை ஸ்டெல்த் விமானம் J-20 சுட்டு வீழ்த்தப்பட்டது. இந்த தலைப்பை பார்த்ததும் முதலில் குழப்பம் ஏற்பட்டது. சீன விமானப்படையின் அதிநவீன மற்றும் தொழில்நுட்ப விமானம் 5வது தலைமுறை ஸ்டெல்த் விமானம் J-20 என்று குளோபல் டைம்ஸ் அடிக்கடி கூறி வந்த நிலையில் J-20 சுட்டு வீழ்த்தப்பட்டது என்று சீன அரசு ஊடகத்திலேயே கூறுகிறார்கள் என்ற குழப்பத்தில் கட்டுரையை படித்தால் அப்போதுதான் இது என்ன விவகாரம், அதன் பின்னணி என்ன என்பது புரிந்தது. மே மாதம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்த 4 நாள் குறுகிய போருக்கு பின்னர் 3 ரஃபால்கள் உட்பட 5 இந்திய போர் விமானங்களை இஸ்லாமாபாத் சுட்டு வீழ்த்தியதாக கூறியது பற்றி பாகிஸ்தானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு விட்டதை விட சீன ஊடகங்களே அதிகம் பிரச்சாரம் செய்தன. காரணம், அவற்றை சுட்டு வீழ்த்தியதாக கூறப்பட்ட பாகிஸ்தானிய விமானப்படையின் விமானம் சீன தயாரிப்பு J-10C. அதிலிருந்து சீனா ஏற்றுமதி சந்தைகளில் J-10C விமானத்தை ரஃபால் கொலையாளி என்று விளம்பரப்படுத்திய பின்னர் பெய்ஜிங் இப்போது ஒருபடி மேலே செல்கிறது. J-10Cக்கு ஸ்டெல்த் தொழில்நுட்ப ஜெட் கொலையாளி என்ற வாசகத்தை கூற திட்டமிட்டுள்ளது. போர் அமைப்பின் ஆதரவின் கீழ் ஒரு போர் பயிற்சியில் ஒரு J-10C போர் விமானம் J-20 ஸ்டெல்த் தொழில்நுட்ப போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியது என்று குளோபல் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. அதற்கு சீனாவின் தேசிய தொலைக்காட்சி CCTV வெளியிட்டுள்ள ஒரு ஆவணப்படத்தை மேற்கோள் காட்டியது. CCTVயில் ஒளிபரப்பான ஒரு பகுதி ஆவணப்படத்தின் ஒரு பகுதியாக சீன மக்கள் விடுதலை ராணுவம் PLAயின் செய்தி ஊடக மையத்தின் அதிகாரப்பூர்வ ஊடக கணக்கான சைனா பகல் வெளியிடப்பட்ட அறிக்கையில் போர் பயிற்சி முடிவு முதலில் சுருக்கமாக குறிப்பிடப்பட்டது. J-10 J-20 விமானத்தை வானில் நேருக்கு நேர் சந்தித்த போது J-10 ஸ்டெல்த் போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியது என்று சைனா பகல் தெரிவித்துள்ளது. அப்படியானால் 4.5 தலைமுறை போர் விமானமான J-10C 5வது தலைமுறை ஸ்டெல்த் போர் விமானமான J-20 எவ்வாறு கண்காணித்து சுட்டு வீழ்த்தியது? சைனா பகல் அறிக்கையின்படி PLA விமானப்படையின் பல வகையான விமானங்களை கொண்ட போர் பயிற்சிகளின் போது J-10C விமானத்தை செலுத்திய விமானியின் பெயர் ஜியோனான். அவர் வான் இலக்கு ஒன்றின் மீது ஏவுகணை ஏவிய பின்னர் தனது விமானத்தின் எதிர் இலக்கை இனி கண்டறிய முடியாது என்பதை கண்டுபிடித்தார். அது பற்றி விமானி கூறிய போது, எனது விமானத்தின் ரேடார் மின்னணு போர் உபகரணங்களால் செயலிழக்க வைக்கப்பட்டிருக்கலாம் அல்லது எதிர் இலக்கு விமானம் ஒரு ஸ்டெல்த் போர் விமானமாக இருக்கலாம் என்பதை நான் உடனடியாக புரிந்து கொண்டேன். உடனடியாக ஒரு நட்பு பிரிவை ரேடியோவில் அழைத்து இலக்கை ஸ்கேன் செய்ய கூறினேன். அவர்கள் ஸ்கேன் செய்து பார்த்ததில் நான் ஏவிய ஏவுகணை இறுதியில் அதன் இலக்கை கண்டறிந்து தாக்கியது. இலக்கு J-20 ஸ்டெல்த் விமானம் என்று விமானி ஜியோனான் கூறினார் என்கிறது சைனா பகல் அறிக்கை. அதன் அர்த்தம் J-10C விமானம் அதை எதிர்த்து J-20 ஸ்டெல்த் விமானத்தை வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தியது என்பதை குறிக்கிறது என்று CCTVயில் ஒளிபரப்பான ஆவணப்படத்தில் கூறப்பட்டுள்ளது. ஒரு ஸ்டெல்த் விமானத்தை எதிர்த்து தனது பிரிவு வெற்றி பெற்றது இதுவே முதல் தடவை என்று விமானி ஜியோனான் ஒப்புக்கொண்டார் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. சீன ஊடகங்கள் சுட்டு வீழ்த்துவது பற்றிய குறைந்தபட்ச விவரங்களை வைத்து வரிகளுக்கு இடையில் படித்து பார்த்தால் ஒரு விஷயம் புரிகிறது. J-20 விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது என்ற இவர்களது கதைக்கு பின்னால் அதே கொலைச்சங்கிலி இருந்தது என்பது தெளிவாகிறது. J-10C விமானம் முன்னர் இந்திய ரஃபால் போர் விமானங்களை வீழ்த்தியதாக கூறப்பட்டது. அந்த கொலைச்சங்கிலியின் தொடர்ச்சியாக J-10C விமானம் 5வது தலைமுறை விமானத்தை கூட சுட்டு வீழ்த்தக்கூடியது என்று மகுடம் சூடும் முயற்சிதான் இது. போர் அமைப்பின் ஆதரவு இல்லாமல் ஒரு ஸ்டெல்த் விமானத்தை சுட்டு வீழ்த்த வாய்ப்பில்லை என்று விமானி ஜியோனான் குறிப்பிட்டார். ஆனால் போர் அமைப்பின் ஆதரவுடன் J-10C விமானத்தால் ஸ்டெல்த் விமானத்தை சுட்டு வீழ்த்த முடியும் என்று காட்டுகிறார்கள். இங்கே இவர்கள் போர் அமைப்பின் ஆதரவு என்று கூறுவது பெரும்பாலும் அதே நேரத்தில் வானில் பறந்து கொண்டிருந்த AEWNC முன்னெச்சரிக்கை விமானமாக இருக்கலாம். சீன விமானி ஜியோனான் அத்துடன் நிறுத்தவில்லை. அவர் மேலும் கூறிய போது, போர் அமைப்பின் நெட்வொர்க் ஆதரவு இல்லாமல் ஸ்டெல்த் விமானத்தை சுட்டு வீழ்த்துவதற்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட இல்லை என்று நான் சொல்வேன். இந்த பயிற்சியின் மூலம் போர் அமைப்பின் ஆதரவுடன் J-10C இன்னமும் உச்சத்தில் உள்ளது என்பதை உணர்ந்தேன் என்றார். பெய்ஜிங்கை தளமாக கொண்டு ஏரோஸ்பேஸ் நாலேஜ் பத்திரிகையின் தலைமை ஆசிரியர் வாங் யானன் அதே கருத்தை அடிக்கோடிட்டு காட்டினார். அவரது கூற்றுப்படி J-10C ஒரு உலகத்தரம் வாய்ந்த விமானமாக இருந்தாலும் J-20 விமானம் J-10Cயை விட ஒரு தலைமுறைக்கு முன்னால் இருக்கிறது. இருந்த போதும் வானில் நேரடி போரில் J-20 விமானத்தை விட J-10C சிறந்ததாக உள்ளது. இந்த பயிற்சியில் J-20 விமானத்தை வென்றதற்கான திறவுகோல் போர் அமைப்பின் ஆதரவுதான் என்று வாங் யானன் கூறியதாக குளோபல் டைம்ஸ் மேற்கோள் காட்டியது. முன்கூட்டிய எச்சரிக்கை விமானம் J-10C விமானத்திற்கு தகவல் ஆதரவை வழங்கி இருக்கலாம். அதே முன்கூட்டிய எச்சரிக்கை விமானம் J-20 விமானத்துடன் இணைக்கப்பட்டிருக்கலாம். அதன் அடிப்படையில் தான் J-20 விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதை உறுதி செய்திருக்கலாம் என்று வாங் மேலும் கூறினார். இங்கு மற்றொரு விஷயத்தை கூற வேண்டும். விமான போர் பயிற்சிகளின் போது விமானங்களில் நிஜமான ஏவுகணைகள் இருப்பதில்லை. அதனால் ஒரு விமானத்தை சுட்டு வீழ்த்துவது என்று இவர்கள் குறிப்பிடுவது ஒரு விமானத்தை ஏவுகணை கட்டுப்பாட்டு சிஸ்டத்தில் லாக் செய்து ஏவுகணை வெளியேற்றத்திற்கான சுவிட்சை அமுக்குவது மட்டுமே. அதைத்தான் சுட்டு வீழ்த்துவது என்று கூறுவார்கள்.
சுவிட்ச் அமுக்கப்படும் போது விமானத்தின் நிஜ ஏவுகணை இருந்தால் இலக்கு விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கும் என்பது அனுமானம் செய்கிறார்கள். இந்த வரையறுக்கப்பட்ட தகவலுடன் செயல்பாட்டில் உள்ள கொலை சங்கிலியின் முழுமையான வரைபடத்தை வரையலாம். சீன ஊடகங்கள் வெளியிட்ட தகவலின்படி இவர்கள் குறிப்பிடும் போர் பயிற்சியில் J-10C மற்றும் J-20 விமானங்களை தவிர KJ-500 முன்னெச்சரிக்கை விமானம் மற்றும் J-16D மின்னணு போர் விமானங்களும் பங்கேற்றன. J-10C, J-16D மற்றும் KJ-500 முன்னெச்சரிக்கை விமானம் ஆகிய இந்த அனைத்து விமானங்களும் தரவு இணைப்புகள் மூலம் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த சூழ்நிலையில் KJ-500 முன்னெச்சரிக்கை விமானம் இலக்கு ஒளிர செய்து J-10Cக்கு தகவலை அனுப்பி இருக்கும். J-10C ஏவுகணை ஒருவழி தூரத்தில் இருந்து ஏவியது. பின்னர் KJ-500 முன்னெச்சரிக்கை விமானத்தின் உதவியுடன் இருவழி தரவு இணைப்பை பயன்படுத்தி ஏவுகணையை வழிநடத்தியது. ஏவுகணை இறுதியில் அதன் இலக்கான J-20 ஸ்டெல்த் போர் விமானத்தை கண்டறிந்து என்றது எடுத்துக் கொள்ளலாம். தற்செயலாக இது இந்தியா பாகிஸ்தான் மோதலின் போது இந்திய ரஃபால் போர் விமானங்கள் வீழ்த்த பயன்படுத்தப்பட்ட அதே கொலை சங்கிலியாக உள்ளது. உறுதி செய்யப்படாத ரஃபால் சுட்டு வீழ்த்தப்பட்டதற்கு பின்னால் இந்த கதை வந்துள்ளது. இந்திய பாகிஸ்தான் விமான போருக்கு பின்னர் சீனா பாதுகாப்புத்துறை சஞ்சிகை சைனா ஸ்பேஸ் நியூஸின் வெளியான ஒரு கட்டுரை பாகிஸ்தான் விமானப்படை A-ஆல் லாக் செய்யப்பட்டது, B-ஆல் ஏவப்பட்டது மற்றும் C-ஆல் வழிநடத்தப்பட்டது என்ற போர் அமைப்பை நிலைநிறுத்தியதாக கூறியது. எனவே பாகிஸ்தான் தரை ரேடார்கள் போர் விமானங்கள் மற்றும் விமான முன்னெச்சரிக்கை விமானங்களை ஒருங்கிணைத்தது. கொலை சங்கிலி ஒரு தரை ரேடாருடன் தொடங்கி இருக்கலாம். இது இந்திய இலக்கை, அதாவது ரஃபால் போர் விமானத்தை ஒளிர செய்தது. பின்னர் J-10 அதே ஏவுகணையை ஏவியது. அநேகமாக இறுதியாக ஒரு முன்னெச்சரிக்கை விமானம் ஏவுகணை இந்திய போர் விமானத்திற்கான வழிகாட்டுதலை புதுப்பித்து வழிநடத்த ஒரு சேட்டலைட் தரவு இணைப்பை பயன்படுத்தி இருக்கலாம் என்று சீன சஞ்சிகையின் கட்டுரை கூறியது. அதே கொலைச்சங்கிலி உதாரணத்தையே இவர்கள் போர் பயிற்சியில் சீன விமானங்களை வைத்து லேசான மாற்றத்துடன் மறு ஒலிபரப்பு செய்துள்ளார்கள். கொலை சங்கிலிகள் என்று அழைக்கப்படும் இத்தகைய நெட்வொர்க்குகள் நவீன போரின் ஒரு முக்கிய அங்கமாக மாறியுள்ளன. பாகிஸ்தான் அதிகாரிகள் வான், நிலம் மற்றும் விண்வெளி சென்சார்களை இணைப்பதன் மூலம் ஒரு கொலை சங்கிலி அல்லது பல கள நடவடிக்கைகளை உருவாக்கியதாக கூறினார்கள். இந்த நெட்வொர்க்கில் பாகிஸ்தானால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு டேட்டா லிங்க் 17. இது சீன ராணுவ வன்பொருள், ஸ்வீடனால் தயாரிக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை கண்காணிப்பு விமானம் உட்பட பிற உபகரணங்களுடன் இணைத்தது என்று 2 பாகிஸ்தான் அதிகாரிகளை மேற்கோள் காட்டி ராய்டர்ஸ் வெளியிட்ட கட்டுரை தெரிவித்தது. இந்த அமைப்பு இந்தியாவுக்கு அருகில் பறக்கும் J-10 விமானங்கள், தொலைவில் பயணிக்கும் கண்காணிப்பு விமானத்திலிருந்து ரேடார் ஊட்டங்களை பெற அனுமதித்தது. அதாவது சீன தயாரிப்பு துருப்புகள் J-10 விமானங்கள் ரேடார்களை அணைத்துவிட்டு கண்டறியப்படாமல் பறக்க முடியும் என்று ராய்டர்ஸ் வெளியிட்ட கட்டுரை கூறியது. இப்போது சீனா இதே போன்ற கொலைச்சங்கிலியை பயன்படுத்தி ஒரு ஸ்டெல்த் தொழில்நுட்ப போர் விமானமான J-20 சுட்டு வீழ்த்தியதாக இவர்கள் கூறுகிறார்கள். தொழில்நுட்ப ரீதியில் இது சாத்தியம்தான். ஆனால் உண்மையில் நடந்ததா அல்லது யாவும் கற்பனையா என்பது தெரியாது. சரி, இப்போது ஒரு முக்கியமான கேள்வி. சீனா ஏன் தமது 5வது தலைமுறை ஸ்டெல்த் J-20 விமானத்தை விட J-10C விமானத்தை மேன்மையாக காட்டுகிறது? சீனாவின் 4.5 தலைமுறை போர் விமானமான J-10C அதன் 5வது தலைமுறை போர் விமானமான J-20 சுட்டு வீழ்த்தியதாக சீனாவின் அரச ஊடகங்கள் வெளியிட்ட செய்தி பெய்ஜிங் ஏன் அதன் சொந்த ஸ்டெல்த் போர் விமானத்திற்கு மோசமான அழுத்தத்தை அளிக்கிறது என்று பலரை யோசிக்க வைத்தது. அதன் பின்னணி ஒரு வர்த்தக தந்திரம் உள்ளது. பெய்ஜிங் J-10C போர் விமானத்தை ஏற்றுமதி சந்தையில் தீவிரமாக விளம்பரப்படுத்தி வருகிறது. அதே வேளையில் சீனா எந்த நாட்டுக்கும் 5வது தலைமுறை J-20 ஸ்டெல்த் போர் விமானத்தை விற்க விரும்பவில்லை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். சீனா தனது 2வது 5வது தலைமுறை விமானமான J-35A ஏற்றுமதிக்காக வழங்குகிறது. அறிக்கைகளின்படி பாகிஸ்தான் 40 J-35A போர் விமானங்களுக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. பல ஆண்டுகளாக ஏற்றுமதி சந்தையில் J-10C போர் விமானங்கள் விற்பனைக்கு தயாராக இருந்தாலும் J-10C போர் விமானங்களுக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட ஒரே நாடாக பாகிஸ்தான் உள்ளது. டிசம்பர் 2021 பாகிஸ்தான் 25 J-10C-களை வாங்குவதை உறுதி செய்தது. 2022 ஆண்டு அவற்றை பெற தொடங்கியது. அதன் செலவு போட்டித்தன்மை இருந்த போதிலும் J-10C விமானம் ரஃபாலின் விலையை கிட்டத்தட்ட பாதி விலை என்று கூறப்படுகிறது. இருப்பினும் J-10C ஏற்றுமதி சந்தையில் அதிக வெற்றியை பெறவில்லை. நிபுணர்களின் கூற்றின்படி சீன விமானங்கள் போர் சோதனைக்கு உட்படுத்தப்படவில்லை என்பது ஒரு குறிப்பிடத்தக்க குறைபாடாக இருந்தது. இருப்பினும் மே மாதத்தில் பாகிஸ்தான் இந்திய விமானப்படைக்கு எதிரான விமான போரில் அவற்றை பயன்படுத்திய போது அது மாறியது. அப்போதிருந்து ரஃபால்களுக்கு எதிரான அதன் வெற்றி என்று செய்யப்படும் விளம்பரங்கள் அதிக ஒப்பந்தங்களை முடிக்க உதவும் என்று சீனா நம்புகிறது. குறிப்பாக J-10C எகிப்து, இந்தோனேஷியா, கொலம்பியா, மலேசியா, பங்களாதேஷ், அசர்பைஜான், சவுதி அரேபியா மற்றும் பல நாடுகளில் இருந்து ஏற்றுமதி ஆர்டர்களை பெறுவதற்கான முயற்சிகளில் உள்ளது. எல்லாமே பேச்சுவார்த்தை அளவில் தான் உள்ளது. ஒப்பந்தம் எதுவும் செய்யப்படவில்லை.
ரஃபால் கொலையாளிகள் என்ற குறிச்சொல்லுடன் செய்யப்படும் விளம்பரத்திற்கு மேலும் ஊக்கம் கொடுக்க கூடுதலாக ஸ்டெல்த் தொழில்நுட்ப கொலையாளி என்ற குறிச்சொல் ஜே-10C விமானத்தின் நற்பெயரை மேலும் உறுதிப்படுத்தும் என்று பெய்ஜிங் நினைக்கலாம்.